கரெக்டாக 12 மணி நைட்டு இன்னும் கோடு எழுதிட்டுருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம buildats.com வந்து நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம இங்கே ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம்னா இங்கே கீழே வரும். ஆனால் கீழே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் ஆட் எக்ஸ்பீரியன்ஸு நியூ ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்துடும். இப்போ நீங்கள் 2வது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக தெரியும். ஸோ இப்போ இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈவன் நீங்கள் இப்படி டைப் பண்ணிக்கலாம். ஈவன் வேண்டாம்னா இதை நீங்கள் டிலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுசாக டைப் பண்ணது வந்து கீழே இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு இது வந்து மேலே வரணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, புதுசாக நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா கீழே கரெக்டாக ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். நான் எதுவுமே ஃபில் பண்ணிட்டு இல்லை. இப்போ இது கீழே இருக்குது, இது நம்மளுக்கு வந்து மேலே வரணும்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துலையே மூவ் லேட்டர்னு மூவ் எர்லியர்னு கொடுத்தீங்கன்னா இது இந்த சைடு வந்துடும், இது இந்த சைடு போயிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே கீழேன்னு பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நீங்கள் மூவ் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி மேலே கீழேன்னு நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி தான் கோடு எழுதிட்டுருக்கிறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். buildats.com ரெஸ்யூம் பில்டரு ஒரு ஏஐ ரெஸ்யூம் பில்டர் தான். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனெல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஏஐ என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு. ப்ரைஸ் எப்போ வேணாலும் ஜாஸ்தி ஆகலாம். அதுவும் 2-3 ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா. அப்படி உங்களுக்கு பில்டு பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வராது. இன்கேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே மெயில் அட்ரஸ் இருக்கும், அதுக்கு மெயில் பண்ணலாம். இல்லை அதுலேயே சப்போர்ட் இருக்கும். டிஎம் பண்ணலாம். டிஎம் பண்ணால் எனக்கு சரியாக தெரிய வராது, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கனால. ஸோ அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா மெயிலோ சப்போர்ட்டோ அதுலேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.